ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாடல் 2. வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கடலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாடல் 2க்கு உண்டான விளக்கம். பாவை நோன்பு நோற்பவர்களுக்கு 2ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் சில கோட்பாடுகளை விதிக்கிறாள். நோன்பில் ஈடுபட்டவர்கள் செய்ய வேண்டிய 4 விஷயங்களையும் தவிர்க்க வேண்டிய 6 விஷயங்களையும் தெரிவிக்கிறாள். அதிகாலையில் எழுந்து நீராடுவது முதல் கடமை. இறைவனின் நாமங்களையும் பாடல்களையும் பாடுவது 2வது கடமை. இறைவனுக்குத்தான் பூக்கள், மனிதர்களுக்கு அல்ல. எனவே மார்கழியில் பூக்களை சூடாமல் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். நெய் மற்றும் பால் சாப்பிடாமல், கண்களுக்கு மை தீட்டி அழகுபடுத்தாமல், பொய் சொல்லாமல், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல் இருக்க வேண்டும். நம்மால் முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு தானம் வழங்க வேண்டும். மற்றவர்கள் மகிழ்ந்து கொண்டாடும் வகையில் நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார்.